நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. எல்லாருக்கும் தாய் தந்தை எல்லாருக்கும் பெரிய கடவுளா பாக்குறோம் எல்லாருடையுமே. அதை விட ஒரு படி நான் அவங்களை மதிக்கிற நாள் என் தாய் தந்தை விட அவங்க மேல ஒரு மரியாதை இருக்குன்னா அது அம்மா மேல மட்டும்தான். அப்படியேப்பட்ட தெய்வம் அவங்களுடைய இன்னைக்கு பிறந்த நாள். ஆகவே சகோதரிகளாக நாங்கள் வேண்டுவது, இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான் தேர்தல் வர இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. நீங்க வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் எல்லாம், அதாவது ஆண்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் இல்லை, என்னைக்கு 1972 கட்சி ஆரம்பிச்சாலும் இன்று தேதி வரை அதிமுக ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்கள் ஓட்டு போடணும்னு சொல்லலை, ஆண்களை விட பெண்கள் சதவீதம் அதிகமாக இருக்கிறது. அது ஏதோ ஒரு காரணத்தாலேயோ தலைவராலேயோ அம்மாவாலேயோ. அதனால தான் இந்த இயக்கம் இன்னும் அம்மா சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது அம்மா சொன்ன வார்த்தை. வந்தவர் ஏழை எளியை பற்றி தெரிஞ்சவர், விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவர், படித்தவர்களுக்கு என்ன பண்ணணும், அதாவது ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும் தரவாக தெரிஞ்ச ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் 4 ஆண்டு காலம் எடப்பாடியார். இப்போ அவங்க சொல்கிற நாளைக்கு காலையில் இந்த எம்ஜிஆரில் ஒரு 50 பேர் காலை 9 மணிக்கு அவங்க கூட வந்தீங்கன்னா 9:20க்கு எடப்பாடியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கருணாநிதி ஸ்டாலினை பார்க்க முடியும் உங்களால்? அவங்க கட்சிக்காரனே பார்க்க முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், உங்கள்கிட்ட சேலஞ்ச் இப்படி சொல்கிறேன், நீங்கள் 9 மணிக்கு ஒரு நாளைக்கு கால் 100 பேர் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா 4 வேன் எடுத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். போய் சேல அங்கே எடப்பாடி அண்ணன் இருப்பார் வீட்டில், அண்ணன் எங்கள் தொகுதியில் வந்திருக்காங்க வர சொல்லி பாடுவார், பார்ப்பார், உங்கள்கிட்ட கோரிக்கை கேட்பார், குறைகள் கேட்பார். அப்படி ஒரு உன்னதமான தலைவன் அதிமுக கிடைச்சிருக்காரு. அவர் வந்தாரு அந்த நாடு செழிப்பா இருக்கும், இந்த மாநிலம் செழிப்பா இருக்கும், மக்கள் செழிப்பா இருப்பாங்க. கருணாநிதி குடும்பம் வந்தால் செழிப்பால இருக்காது, அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும், இன்னும் அவங்களுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது மாதிரி இன்னொரு தடவை வந்துடக்கூடாது. அதுக்கு தான் உங்களை பாதம் பணிஞ்சு கேட்பதெல்லாம், உங்களை மன்றாடி கேட்பதெல்லாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் சகோதரர் சிபி முகேந்திரன் சொன்னார், நாங்கள் நிற்கிறல, நாங்கள் யாருனாலும் எங்களை ஒரு சாதாரண தொண்டன் நின்னால் கூட இந்த விருகம்பாக்கம் தொகுதியை இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரி வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் சொல்லி உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் மகன் எல்லாரும் என்னை அப்பா என்று அழையுங்கள் என்று கேட்க வைத்திருக்கிறார். தான் பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய இனிஷியல் கொடுக்க முடியாது, தான் பெற்ற பெண் குழந்தையை தன் குழந்தை இல்லை என்று சொன்ன கருணாநிதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் பெண் குழந்தை பெற்றாலும் அந்த பெண் குழந்தை யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நான் வளர்த்து தருகிறேன் என்று தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சி அதிமுக வித்தியாசம். தம் மகளையே தன் மகள் இல்லை என்று சொன்னவனுக்கு இந்த மக்கள் தலைவனாக்கி விட்டார்கள். அதனால் தான் நம்முடைய நேரம் இப்படி மேடை போட்டு கத்த வேண்டியிருக்கிறது. காத்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளையும் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் அரசமைப்போம். கழகத்தின் கொடி மீண்டும் பறக்கும். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தூக்கி சுமந்த அந்த இரட்டை இலைகள் மீண்டும் ஒளிர்கிற காட்சியை தமிழ்நாடு பார்க்கும். இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமைப்பார். அந்த ஆட்சி அமைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று உறுதியேற்று இந்த கூட்டத்திலே இருந்து நீங்கள் களைய வேண்டும். அந்த உறுதியை நெஞ்சிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். 79வது பிறந்த நாள் உள்ள அம்மா நம்மை நட்சத்திரமாக, வானில் நட்சத்திரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மீது சத்தியம் செய்து நீங்கள் களைய வேண்டும். அவருடைய நினைவுகளின் மீது உறுதி எடுத்து களைய வேண்டும். இனி ஒரு முறை கருணாநிதியின் குடும்பத்திடம் தமிழ்நாடு சிக்கிக்கொள்ள அதிமுக தொண்டன் விடமாட்டான், நான் விடமாட்டேன் என்று நீங்கள் களைய வேண்டும். அந்த உறுதியை எடுங்கள். அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளிலே நாம் எடுக்கிற சபதமாக இருக்க வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியை அமைப்போம். இன்றிலிருந்து இந்த நிமிடம் தொடங்கி, இந்த நொடி தொடங்கி உழைப்போம். வணக்கம்.